இலங்கையர்களுள் பெரும்பான்மையானோர் தமது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தெரிவு செய்கின்றனர். அவர்களுள் அதிகமானோர் மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிபவர்களாக இருக்கின்றனர். அவ்வாறு புலம்பெயர் தொழிலாளராகிய தென்னை மட்டை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் திருவாளர் சங்கரன் ஆனந்தகோபால் அவர்களும் அவ்வாறு மத்திய கிழக்கில் பணிபுரிந்து தனது வாழ்வை வளப்படுத்தி வெற்றியடைந்த ஒருவராவார். கட்டார் நாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் இணைந்ததன் மூலமே அவர் தனது வெற்றிகரமான வாழ்க்கை பயணத்தின் முதற்காலடியை எடுத்து வைத்தார். என்னுடைய வியாபாரம் உண்மையிலுமே வவுனியா நகரத்திலே. இந்த வியாபாரத்தினை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டார் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அப்போ அங்கு ஜவார் ஆப்டிகல்ஸ் என்ற ஒரு பெரிய ஒரு வியாபார கம்பெனிக்கு நான் சென்றிருந்தேன். நான் ஒரு சேல்ஸ்மேனாகத்தான் இந்த என்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தேன். கிட்டத்தட்ட 1450 ரியால்ஸாக எனக்கு சம்பளமாக வழங்கப்பட்டது. என்னுடைய ஆளுமையை நான் வளர்த்து கொண்டேன். எனக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பட்டு என்னுடைய சம்பளமும் உயரப்பெற்றது. அதற்கு பிறகு 2 வருடங்களுக்கு பின்பு கட்டாரில் இருக்கின்ற மிகவும் பிரபலமான ரத்வான் தளபாட நிறுவனத்திலே வேலை செய்தேன். 2015ஆம் ஆண்டு எனக்கு அங்கே ஒரு ஆபரேஷன் மேனேஜராக பதவியை தந்திருந்தார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் எனக்கு தங்குமிட வசதி, அதே போல போக்குவரத்துக்காக ஒரு கார் ஒன்றும் எனக்கு தந்திருந்தாங்க. என்னுடைய திறமையை நான் அதிகரித்து கொண்டு என்னுடைய ஆளுமையை நான் மெருகேற்றி கொண்டு நான் அந்த நிறுவனத்திலே வேலை செய்தேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சேவையாற்றி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு இந்த தொழில் முன்னேற்றத்தினை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு, என்னுடைய திறமை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நான் நினைச்சேன், ஓகே, நான் ஏன் இப்படி ஒரு வியாபாரத்தினை செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு நான் இலங்கைக்கு என்னுடைய வியாபாரத்தினை நான் ஆரம்பித்தேன். நாடு திரும்பிய திருவாளர் ஆனந்தகோபால் அவர்கள் தனது தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அத்தொழில் குறித்து மிகச்சிறந்த முறையில் ஆய்வுகளை மேற்கொண்டார். தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் மூலம் உழைத்த ஊதியத்தை முறையான நிதி முகாமைத்துவத்துடன் முதலீடு செய்து தனது தொழிலை ஆரம்பித்தார். ஆகவே நான் இந்த வியாபாரத்தினை ஆரம்பிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்தவுடனே நான் யோசனை எப்படி என்ன மாதிரியான வியாபாரத்தை செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற ஒரு சந்தேகம் என்னிடம் இருந்தது. இருந்த போதிலும் நான் இந்த வியாபார சம்பந்தமாக ஒரு சிறிய ஒரு ஆய்வினை மேற்கொண்டேன். நான் 2 தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது இதற்குரிய எல்லா மெஷினரிஸ் அதெல்லாத்தையும் நான் வேண்டிக் கொண்டு நான் இந்த வியாபாரத்தை ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இதை நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் ஆரம்பித்து இதை மெல்ல மெல்ல நான் செய்து கொண்டு வரும்போது எனக்கு இந்த தொழில் ஒரு அனுபவம் வந்ததோடு எனக்கு இதில் நிறைய பையர்ஸ் இல்லைன்னு சொன்னால் எனக்கு மார்க்கெட்டிங் சைடில் எனக்கு ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் ஒன்று கிடைத்தது. அப்போ அதன் அடிப்படையில் நான் என்னுடைய தொழிலாளருடைய எண்ணிக்கையை 7 தொடக்கம் 8ஆக நான் அதிகரித்தேன். அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தையும் ஊக்குவிக்கிறதாகத்தான் இந்த வியாபாரத்தை நான் உண்மையிலுமே ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய இந்த தேங்காய் மட்டைகள் வரும்போது அப்போ என்னுடைய வியாபாரமும் நான் இதை மெல்ல 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 கட்டி எழுப்பி கொண்டு வந்தேன். பூஞ்செடிகள் மற்றும் விவசாய பயிர் செய்கைகளுக்காக ஒரு சிறந்த ஊடகமாக இந்த தென்னை மட்டை சார்ந்த தயாரிப்புகளுக்கு தற்போது சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த தொழிலின் மூலம் அவர் மேலும் பலருக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதால் அவர்களது வாழ்வாதாரத்தையும் கட்டியெழுப்ப இது உதவுவதுடன் திருவாளர் ஆனந்தகோபால் அவர்களும் இதன் மூலம் தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருகின்றார். இது இன்றைக்கு உலக நாடுகளிலே இன்றியமையாத ஒரு தேவையாக கருதப்படுகின்றது. இந்த பசலை பல நாடுகளிலிருந்து, உதாரணமாக சிங்கப்பூர், துபாய், அதே போல குவைத் போன்ற நாடுகளில் கூட எங்களிடம் கேட்கிறார்கள். இந்த பசலை பெரிய அளவிலே எங்களுக்கு தரும்படி கேட்கிறார்கள். ஏன்னா அப்படியான ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இதுக்கு இருக்கிறது. வேலை வாய்ப்புக்காக நாங்கள் வெளிநாடுகள் செல்லும் போது உங்க எல்லோருக்குமே தெரியும், இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு தான் போவீங்க. உங்களுக்கு பல சலுகைகள் இருக்கின்றது. உண்மையிலுமே ஒன்று எங்களுக்கு பாதுகாப்பு ரீதியாக, அதே மாத்திரமில்லை எங்களுடைய பணத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இலங்கைக்கு பணத்தை அனுப்பும் போது அதை நாங்கள் வங்கிகள் ஊடாக அனுப்பும் போது பணத்துக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் வருமானத்தை ஈட்டி தருகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் மூலம் தனது வாழ்க்கையை வளப்படுத்தி வெற்றி கொண்ட திருவாளர் ஆனந்தகோபால் அவர்களின் கதை அனைத்து இலங்கையர்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். இலங்கையர்கள் கட்டார் தேசத்தில் மட்டுமன்றி ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளிலும் வேலைவாய்ப்புகளில் மிகச்சிறந்த முறையில் ஈடுபட்டு தமது வாழ்க்கையை பலமாக்கிக் கொண்டுள்ளனர்.
இந்த ஆவணப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் இவரைப் போலவே தனது வாழ்க்கையையும் படிப்படியாக உயர்த்தி வாழ்வை வளமாக்கி வெற்றி பெறுவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம்.